ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் பர்சன் உங்ககிட்ட சொல்ல நினைக்கிற விஷயம் என்ன, இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா. உங்கள் பர்சன் நோ காண்டாக்டில் இருக்கலாம், அல்லது ரொம்ப ஷையால் சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கலாம், ஒரு டெம்ப்ரவரி ஒரு பிரேக்கப்பில் இருக்கலாம், ஒரு சைலண்ட் ஃபேஸில் இருக்கலாம், டிஸ்டன்ஸில் இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம். ஆனால் உங்கள் பர்சன் உங்ககிட்ட சொல்ல நினைக்கிற விஷயம் ஆனால் சொல்லாமல் இருக்காங்க, மனசுக்குள்ளேயே வச்சுருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா. I hope you find someone who truly appreciates you. I want you back. I blamed you for my own bullshit that was so unfair to you. I still believe we were meant to be. ஐ லெட் டெம்டேஷன் வின். ஓகே, இந்த கார்ட்ஸ் மூலயமா உங்கள் பர்சன் என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம், கம்பைண்டாகவும் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே, மொத்தம் 5 கார்ட்ஸ் எடுத்திருக்கோம். இதில் ஃபஸ்ட் கார்டு நம்ம இந்த தேர்டாக இருக்கு இல்லையா, இந்த கார்டு எடுத்துருக்கலாம். ஐ பிளேம்ட் யூ ஃபார் மை ஓன் புல்ஷிட் தட் வாஸ் ஸோ அன்ஃபேர் டு யூ. ஸோ இந்த கார்டு மூலயமா நம்ம ஒவ்வொரு மெசேஜாக பார்க்கலாம். ஃபஸ்ட் கார்டாக இதை எடுத்துப்போம். ஏன்னா இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான கன்ஃபெஷனை கொடுக்குற கார்டாக இருக்குது. ஓகே, அவங்க அவங்களோட மிஸ்டேக்ஸ், அதாவது உங்கள் பர்சன் அவங்களோட மிஸ்டேக்ஸ், அவங்களோட இன்செக்யூரிட்டி, கன்ஃபியூஷன், இதெல்லாத்தையும் உங்களை ப்ளேம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே அவங்களுக்கு இருக்குது. அந்த காரணத்தால் தான் உங்களை அவங்க ப்ளேம் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே மிஸ்டேக்ஸ் எல்லாமே அவங்களுடைய தான். ஓகேங்களா? இப்போ அதை அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. எல்லா தப்பும் நம்மளுடைய தான் அப்படிங்கிறத அவங்க இப்போ ரியலைஸ் பண்ணுறாங்க. இது ஒரு ஒரு ரொம்ப ஒரு கில்ட் எனர்ஜியை மீன் பண்ணுற ஒரு கார்டு. ஓகேவா? அவங்க உங்ககிட்ட மனசார மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கூட நினைக்கலாம். ஓகே, உள்ளுக்குள்ளே அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. நான் உங்ககிட்ட நியாயமாக நடந்துக்கல, உங்ககிட்ட நியாயமாக நடந்துக்கல அப்படிங்கிற ஒரு ஒரு டீப் கில்ட், அந்த அந்த எனர்ஜி அவங்களுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தெரியுது. ஓகேங்களா? ஸோ இந்த கார்டு மூலயமா இதை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஐ லெட் டெம்டேஷன் வின். இந்த கார்டு எடுத்துப்போம். இந்த கார்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கார்டு ஒரு தேர்ட் பார்ட்டி ஆர் ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லை ராங் சாய்ஸ், இந்த மாதிரியான எனர்ஜியை மீன் பண்ணுது. ஸோ அவங்க ஏதோ ஒரு டெம்டேஷனுக்கு, அதாவது ஒரு வேறு யாரோ ஒரு பர்சன், இல்லை அவங்களோட ஈகோ, அவங்களோட அட்ராக்ஷன், இல்லை அவங்களோட டாக்ஸிக் பேட்டர்ன், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவங்க சரண்டர் ஆகிருக்கலாம். ஓகேங்களா? அதை தான் இந்த கார்டு மூலயமா சொல்கிறாங்க. ஐ லெட் டெம்டேஷன் வின். அவங்களோட டெம்டேஷன் வின் பண்ணுறதுக்கு விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த டிசிஷன் இப்போ அவங்களுக்கு ஒரு ரெக்ரெட் கொடுக்குது. ஓகே, அதை நினச்சி இப்போ வருத்தப்படுறாங்க. அப்போது அந்த டெம்டேஷனுக்கு நம்ம விட்டுருக்க, அப்படி டெம்ப்ட் ஆகிருக்கக்கூடாது நம்ம அப்படின்னு சொல்லி அதை நினச்சி இப்போ அவங்க ரெக்ரெட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அவங்களுக்குள்ள ஒரு பெரிய வருத்தம் இருக்குது. நம்ம ஏன் அப்படி நடந்துக்கிட்டோம், அப்படி ஏன் நம்ம பண்ணணும் அப்படின்றது அவங்க இப்போ ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. ஓகே, நான் உண்மையான லவ்வை விட்டுட்டேன் அப்படிங்கிற ஒரு பெயின் அவங்களுக்குள்ளே இருக்குங்கிறது இந்த கார்டு மூலயமா நமக்கு தெரியுது. ஓகேங்களா? இப்போ அடுத்து இந்த 4th கார்டு எடுத்துப்போம். ஐ ஸ்டில் பிலீவ் வி வேர் மீன் டு பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த கார்டு இது ஒரு டெஸ்டினி கனெக்ஷன் அப்படிங்கிற ஒரு எனர்ஜியை தான் இந்த கார்டு நமக்கு சொல்லுது. ஓகே, அவங்க இன்னுமே இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு டெஸ்டினியாக பார்க்குறாங்க, ஒரு ஃபேட் கனெக்ஷனாக அவங்க கன்சிடர் பண்ணுறாங்கங்கிறது இந்த மெசேஜ் மூலயமா தெரியுது. இந்த ரிலேஷன்ஷிப் சாதாரண ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படிங்கிறத அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க உங்களை ப்ளேம் பண்ணதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க. ரொம்ப நியாயமாக நடந்துக்கல, ஹானஸ்ட்டாக இல்லைங்கிறத நினச்சி வருத்தப்பட்டாங்க. அடுத்து அவங்களோட டெம்டேஷன், அவங்க டெம்ப்ட் ஆனதெல்லாம் நினச்சி வருத்தப்படுறாங்க. இப்போது ரியலைஸ் பண்ணிட்டாங்க எல்லாத்தையுமே, அவங்களோட மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணிவிட்டு, இப்போது நீங்கள் தான் என்னோடய சோல்மேட் அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் அவங்களுக்குள்ளே வந்திருக்கு. ஓகே, இது சாதாரண ரிலேஷன்ஷிப்பில் இது சோல்மேட் கனெக்ஷனுங்கிறத அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க உள்ளுக்குள்ளே இன்னுமே ரொம்ப நம்பிக்கையோடு இருக்காங்க. நம்ம 2 பேரும் திரும்பவும் ஒன்றா சேர்ந்துருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இது நீங்கள் நோ காண்டாக்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ரீடிங் பொருந்தும் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம கண்டிப்பாக ஒன்றா சேருவோம், நம்ம தான் ஃப்யூச்சரில் ஒன்றா சேர்ந்து வாழ போகிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து இந்த செகண்ட் கார்டு எடுத்துக்கலாம். ஐ வாண்ட் யூ பேக். இது ஸ்ட்ரெயிட்டாக
உங்கள் பர்சன் வந்து ரீகன்சிலேஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறத வந்து நமக்கு சொல்கிற கார்டாக இருக்குது. ஓகே, அவங்க வந்து உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க மனசில் இப்படி ஒரு வார்த்தை வருது. ஓகேங்களா, இந்த அவங்க வாயிலேருந்து இப்படி ஒரு வார்த்தை வருது, மனசில் இந்த மாதிரியான தாட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. அவங்க திரும்பவுமே லைஃப்பில் வந்து நீங்கள் இருக்கணும், உங்கள் கூட இருக்கணும் அப்படிங்கிற ஆசைகள் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா, அவங்க லைஃப்பில் திரும்பவும் நீங்கள் வரணும், பழைய மாதிரி 2 பேரும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற ஆசைகள் நிறையவே இருக்குது. ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த குற்ற உணர்ச்சி, அந்த பயம் இது எல்லாமே வந்து உங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கு தடுக்குது. ஓகேவா, நம்ம இவ்வளோ தப்பு பண்ணிட்டோம், நம்ம தப்பு பண்ணதோடு இல்லாமல் எல்லாத்துக்குமே அவங்கள ப்ளேம் பண்ணணும், நம்ம கொஞ்சம் கூட ஹானஸ்ட்டாக நடந்துக்கல, நம்ம பண்ணதெல்லாம் சின்ன தப்பு இல்லை, ரொம்ப பெரிய தப்பு, ஆனாலும் அவங்கள ப்ளேம் பண்ணணும். இப்போ ரியலைஸ் பண்ணிட்டோம் அவங்க தான் நம்ம லைஃப் பார்ட்னர், கடவுள் அனுப்புனது, யூனிவர்ஸ் நமக்கு கொடுத்த பர்சன் அவங்க தாங்கிறத ரியலைஸ் பண்ணிட்டோம். ஆனால் எப்படி நம்ம அவங்கள போய் அப்ரோச் பண்ணுறது, இவ்வளவையும் பண்ணிவிட்டு இப்போ போய் நீ எனக்கு வேணும்னு சொன்னால் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. ஓகே, அந்த குற்ற உணர்ச்சியும் பயமும் அவங்கள எந்த ஒரு ஆக்ஷனும் உங்களை நோக்கி எடுக்க விடாமல் தடுத்துட்ருக்குங்கிறது தெரியுது. ஓகே, அண்ட் இப்போது இந்த ஃபஸ்ட் கார்ட் மெசேஜை பார்ப்போம். ஐ ஹோப் யூ ஃபைண்ட் சம்மன் ஹூ ட்ரூலி அப்ரிஷியேட்ஸ் யூ. ஓகே, இந்த கார்ட் மூலயமா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது நிஜமாவே அவங்க ரொம்ப ஒரு பெயின்ஃபுல் எனர்ஜியில் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிற ஒரு கார்டு. ஓகே, ரொம்ப இமோஷ்னலாக இருக்காங்க, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுது. இந்த மெசேஜ்க்கான ஒரு 2 ஹிடன் மீனிங் இருக்குது இதுக்கு. ஒன்று, அவங்க வந்து ஃபீல் பண்ணுறது எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, நான் வந்து உங்களுக்கு டிசர்வ் இல்லை, யூ டிசர்வ் பெட்டர். ஓகே, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. நான் உங்களுக்கான பர்சன் இல்லை, உங்களை புரிஞ்சிக்கல, உங்களை ரொம்ப காயப்படுத்திட்டேன், உங்களுக்கு ஏற்ற ஆள் நான் இல்லை, உங்களுக்கான தகுதியான ஆள் நான் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஒரு ஃபீல் இருக்குது. இன்னொரு பக்கம் அவங்க ரொம்ப பயத்தில் இருக்காங்க. நீங்கள் வேறு யாரையாவது உங்கள் லைஃப்பில் அக்செப்ட் பண்ணிப்பீங்களோ, நீங்கள் அவங்கள விட்டு மூவ் ஆன் பண்ணி போயிடுவீங்களோ அப்படிங்கிற ஒரு பயமும் அவங்களுக்கு இருக்குது. ஓகேவா, இது வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த செல்ஃப் ப்ளேம் அண்ட் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சோகம், அந்த ரெக்ரெட், அந்த கில்ட் இது எல்லாமே சேர்ந்து வர ஒரு ஃபீல். ஓகேங்களா, ஸோ அந்த எனர்ஜி, அந்த ஃபீல் தான் இப்படி ஒரு மெசேஜாக அவங்களுக்குள்ளேருந்து வருது. ஓகேங்களா, ஸோ ஓவரால் அவங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த கார்ட்ஸ் எல்லாம் வச்சு அவங்க வந்து உங்களை ப்ளேம் பண்ணதை நினச்சி ரொம்ப ரெக்ரெட் பண்ணுறாங்க. ஓகே, அவங்க வந்து ராங் சாய்ஸ் எடுத்தது. ஓகேவா, அந்த டெம்டேஷன், அவங்க டெம்ட் ஆனதை நினச்சி அதை ரியலைஸ் பண்ணுறாங்க. இப்போது அது ரொம்ப தப்பு அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுறாங்க. அவங்க இன்னுமே உங்களை லவ் பண்ணுறாங்க. ஓகே, ஐ ஸ்டில் பிலீவ் வி வேர் மீன் டு பி, அந்த மெசேஜை சொல்லும்போதே தெரியுது அவங்க உங்களை வந்து இன்னுமே வந்து லவ் பண்ணிகிட்ருக்காங்க, உங்கள் கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஆசை அவங்களுக்குள்ளே இருக்குது. அண்ட் ஐ வாண்ட் யூ பேக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, நீங்கள் அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரீயூனியன் வேணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. ஆனால் அவங்க செய்த தவறு, அந்த குற்ற உணர்ச்சி அண்ட் நீங்கள் திரும்பவும் அவங்கள அக்செப்ட் பண்ணிப்பீங்களா அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால் அவங்க சைலண்ட்டாக இருக்காங்க. ஓகே, அண்ட் இந்த கார்ட்ஸை வச்சு பார்க்கும்போது அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இம்மீடியட்டாக அவங்க காண்டாக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போ ஒரு பயத்தில் இருக்காங்க இல்லையா அவங்க, அதனால் இம்மீடியட்டாக காண்டாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் அவங்க வந்து உங்களை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா, சோஷியல் மீடியா மூலயமா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விதத்தில் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ், இல்லை ஏதோ இன்டைரக்டாக கூட உங்களை அவங்க அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் லைஃப்பில் யாராவது வந்துட்டாங்களா, நீங்கள் எங்கே போகிறீங்க வரீங்க, என்ன பண்ணுறீங்க, எல்லாத்தையுமே அவங்க அப்சர்வ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, சரியான டைமிங் வரும்போது அவங்க அப்ரோச் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா அவங்க உங்களை மிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து அவங்க லைஃப் பார்ட்னராக இருக்கணும், அவங்க லைஃப்பில் நீங்கள் இல்லாமல் இருக்க முடியாதுங்கிறத ரியலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க உங்களை விட மாட்டாங்க, கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க, உங்களை அப்ரோச் பண்ணுவாங்கங்கிறது தெரியுது. பட் நீங்கள் என்ன பண்ணணும், அவங்க வந்து இப்போ ரெக்ரெட் பண்ணுறாங்க. ஓகே, என்ன தான் இந்த கனெக்ஷன் ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான தைரியம் இல்லை. இறங்கி என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணுறது, இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி கொண்டு போகிறது, ஆமாம் தப்பு பண்ணிட்டோம், நேராக போய் மன்னிப்பு கேட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து துணிச்சல் இல்லை, தைரியம் இல்லை. ஓகேங்களா, ஸோ அந்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அவங்க இப்போ தான் அவங்கள தயார்படுத்திட்டு வராங்க. ஓகேவா, திடீர்னு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுன்னு வேறு அவங்க மனசார ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து அவங்கள அதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் இந்த டைமிங்கில் அவங்கள நினச்சி டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க வேண்டாம். உங்கள் செல்ஃப் ஒர்த்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், செல்ஃப் ஒர்த்தை மெயின்டைன் பண்ணுங்கள்.
அவங்களுக்காக வெயிட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் லைஃபோட ஃப்ளோவை ஸ்டாப் பண்ண வேண்டாம், உங்களோட க்ரோத்தை ஸ்டாப் பண்ண வேண்டாம். ஓகேவா? யூனிவர்ஸ் வந்து சரியான அவுட்கம்மை கரெக்டாக உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க. சரியான அவுட்கம் சரியான நேரத்தில் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அதுதான் இந்த கார்ட்ஸ் மூலயமா சொல்கிறது. ஸோ அவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணிவிட்டு அவங்களே உங்களை தேடி வரட்டும். அது வரைக்கும் நீங்கள் உங்கள் விஷயங்களில் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த கார்ட்ஸ் மூலயமா நமக்கு வந்துட்டு யூனிவர்ஸ் சொல்லியிருக்காங்க. உங்கள் பர்சன் மனசில் இருக்கிறது இதை தான் அவங்க சொல்ல நினைக்கிறாங்க, சொல்லாமல் இருக்காங்க. அதை யூனிவர்ஸ் இன்றைக்கி நமக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? இப்படி ஒரு மெசேஜ் வருது, இப்படி ஒரு ரீடிங் வருது அப்படின்னா இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம கலெக்டிவ்ஸில் பல பேர் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த மெசேஜ் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ உங்களுக்கு இது ரீசனேட் ஆச்சு, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நான் இருக்கேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இதை எடுத்துக்கலாம், இல்லைன்னா இதை விட்டுறலாம். எந்த ஒரு ரீடிங்லையும் ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் உங்களை ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ரெசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.